வெல்கம் டு விகாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் விருதுநகர் பொரித்த பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொரிச்ச பரோட்டா செய்கிறதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். என்ன வேணாம், உப்பு மட்டும்தான். நம்ம சுகர் சேர்த்தோம் சாதாரண பரோட்டாக்கு. இதுக்கு சுகர் தேவையில்லை. நம்ம விருதுநகர் பொரித்த பரோட்டாக்கு நம்ம எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். அதனால் எண்ணெய் சுகர்லாம் தேவையில்லை. உப்பு தண்ணி மட்டும்தான். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மாவு ஃபுல்லாக எண்ணெய் தடவி மாவு மேலே காயாமல் மூடி வச்சிடலாம். மேலே ஒரு ஈர துணியை வச்சு மூடி வச்சுருவோம். 1 மணி நேரம் கழித்து திரும்ப பார்க்கலாம். இந்த மாதிரி மாவு உருண்டையாக வர்றதுக்கு இப்படி பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மடக்கி பண்ணிக்கோங்க. இப்படி வர உள்ளார விட்டு பண்ணிட்டோன்னா அதான் ஈஸியாகிடும். இந்த மாதிரி அவ்வளோதான். இப்படி வந்துட்டு மூடி விட்டுடலாம். சரியாக போச்சு. அழகாக உருண்டையாக இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிடுவோம். நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 12லேருந்து 13 பரோட்டா வந்திருக்கு. மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். ப்ரஷ் இருந்தால் தடவிக்கோங்க, இல்லைன்னா கையிலே தடவிக்கலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். விருதுநகர் பரோட்டாவுக்கு குருமா செய்ய போகிறோம். இந்த பரோட்டாக்கு நம்ம மல்லி ஃப்ளேவர் அதிகம் வச்சு குருமா பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம், 2.5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, பிரியாணி இலை 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. இப்போ நம்ம அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். மசாலாவுக்கு ஒரு 3 டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கைப்பிடி எடுத்தாலே சரியாக இருக்கும். மல்லி, அது மாதிரி வேர்க்கடலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி, இது கலருக்காக தான் போட்டிருக்கேன். அதனால் 3 மிளகாய் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 4 கிராம்பு, 3 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, தேங்காய் பெரிய முடியில் ஒரு முடி எடுத்திருக்கேன். சின்ன தேங்காய் இருந்தால் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது நம்ம வறுத்துட்டு அரைச்சி குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சாச்சு. ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நம்ம ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டில் ஒரு 120 ரூபாய் இருந்தால் போதும், எல்லாருமே சாப்பிட்றலாம். குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் போட்டாச்சு. எல்லாத்துக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய பரோட்டா. பாருங்கள் எவ்வளோ லேயர் வந்துருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டிலே அழகாக செய்யலாம். பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ ஏர் இருக்குது பாருங்கள். இன்னும் ட்ரை பண்ணுங்கள். டைமாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். கையிலேயே அழகாக மெத்துன்னு தட்டிடலாம். மாவு மேலே இருக்கிற எண்ணெயே போதும். அதுவே நம்ம அது தட்டினாலே போதும். நம்ம எண்ணெய் சூடாகட்டும். இதை லைட்டாக ஒரு தடவை சுட்டு மட்டும் எடுத்துக்கலாம். சுட்டுட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பரோட்டா தான் எண்ணெய் குடிக்கும். சாதாரணமாக போடுறது தான் எண்ணெய் குடிக்கும். நம்ம பொரிக்கிற பரோட்டாவில் எண்ணெயே இருக்காது. சுத்தமாக எண்ணெய் இருக்காது. லைட்டாக கல்லில் போட்டு ஒரு தடவை இப்படி எடுத்துருவோம். அவ்வளோதான். எடுத்துட்டு எண்ணெயில் பொரிக்க வேண்டியதான். நம்ம அப்படியே மாவை போடும்போது ஷேப் மாறிடும். அதனால் இப்படி சின்னதாக, ஏன்னா கடையிலலாம் அப்படி தானே போடுறாங்க. நம்மளால் அப்படி கடையில் போடுற மாதிரி நம்ம போட முடியாது. அதுக்காக நம்ம சேஃபுக்காக இப்படி ஓரளவுக்கு லைட்டாக பொரிச்சிட்டோம். இப்போ நான் எண்ணெயில் போட போகிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டாவை போடுறோம். எண்ணெய் சூடு வந்தோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சரி, சாதா பரோட்டா தாங்க எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பொரிக்கிற பரோட்டாவில் எண்ணெயே இருக்காது. அதாவது நம்ம எண்ணெய் வேகிற வரைக்கும் எண்ணெய் விடணும். நல்லா
கலர் மாற வரைக்கும் பொரியட்டும். எல்லா பரோட்டாவும் பொரிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 பரோட்டா வந்திருக்கு நம்மளோட 1/2 கிலோ மாவுக்கு. நான் மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கேன். இப்படி உள்ள வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி 2-3 பிச்சுட்டு நடுவில் குருமா போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.